பட்டமளித்து பதவி கொடுத்தொரு பக்கம் இழுத்தாலும் ஆழ்வோர் கட்டி அணைத்தொரு முத்தமளித்து கால்கை பிடித்தாலும் என்னை தொட்டு விழுந்து வணங்கி இருந்தவர் தோழமை கொண்டாலும் எந்தன் தாயின் இனிய தமிழ் மொழியின் துயர் தாங்க மறப்பேனா. இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்லணும். நேற்றையான் பதிவில் ஒரு சிலருக்கு சில சங்கடங்கள் மனக்கசப்புகள் இருக்கலாம், மன்னிச்சுக்கொள்ளுங்கோ. என்ன நான் சொல்ல வாரேன்னா, நான் ஒரு பெரும் சமூக போராளியோ ஒரு அளவுக்கு மிஞ்சின பொறுமைசாலியோ எல்லாம் இல்லை. ஆனால் நாகரீகமாக கதைக்க தெரியும். அது எப்பவும் நான் செய்கிறேன். ஆனால் ஒன்று உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், நான் ஒரு பெண் குழந்தை என்ன தகப்பனா, நீங்கள் நம்புங்கோ நம்பாமல் போங்கோ. எனக்குரிய பணத்தை நான் இது வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் சேமிக்கிறேன். எனக்கும் சிக்கல்கள் இருக்கும், ஆனால் உழைப்பு கையில் இருக்கிறது, கடுமையாக உழைக்கக்கூடியவன். அப்போ என்னுடைய மனைவியும் சின்ன சின்ன வேலைகள் செய்கிறார். அவன் ஒரு சுய தொழிலாளி தான், செல்ஃப் எம்ப்ளாய்ட். அப்போ இப்படியே ஓட்டிக்கொண்டு போகிறோம். இதில் கத்தித்தான் இதன்று ஒன்றுமன்ற தேவை எனக்கு இல்லை. ஆனால் நான் மனதிலேருந்து உங்களை எல்லாரையும் நேசிக்கிறாள். மண் சார்ந்த யுத்தத்தில் வாழ்ந்து ஒரு கலைக்கப்பட்ட நாட்டை விட்டு, சொந்த நாட்டை விட்டு கலைக்கப்பட்ட ஒரு உணர்வு எப்பவும் இருக்கிறது. அப்போ நிறைய விஷயங்களை செய்கிறேன். நான் சமூகத்தில் பொம்பளை பிள்ளைகளை மதிக்கணும். யார் என்றாலும் இன்னும் ஒன்று சொல்லணுமெண்டா, நான் அவ்வளவு பொறுமைசாலி சமூக பொறுப்புள்ள ஆள் எல்லாம் முடியாது. இப்போ என்ன நடந்தேன்டா, என்ன ஒருத்தர் விமர்சிக்கிறார், நான் பதில் விளக்கத்தை சொல்லி அந்த பதிவை கூட உரியவையிட்ட சேர்த்து இதை தயவு செய்து சொல்லி அந்த பதிவை அகற்றுங்கன்னு சொல்கிறேன். அது 3 நாட்களாக அகற்றப்படையில். அதுக்கு பின்னால் உள்ள விஷயம் சில பேர் நினைப்பீங்களா, ஏற்கனவே 6000 பேர் பார்த்ததான தம்பி, 3-4 நாளாச்சு, நீ அகற்றி என்ன அகற்றாமல் இல்லை. அப்படி இல்லை, அது அது அகற்றப்படும் போது மற்றவைக்கு ஒரு செய்தி சொல்லப்படும். தவறான செய்திகளை ஒரு சாமானியனோ கற்றவரோ இவர் போட்டாலும் அது அகற்றப்பட வேண்டும் என்ற செய்தியையும் சொல்லலாம். அதை விட இன்னொன்றையும் சொல்லி போட்டு இந்த முக்கியமான பதிவுக்கு நான் போகிறேன். என்ற குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை, நான் கண்காணித்து வளர்க்குற பிள்ளைகளை, என்ற மகளை, என்ற மனைவியை யாராவது தரக்குறைவாக கதைச்சால் முதல் அவைய முடிச்சு போட்டு தான் என்ற அடுத்த வேலை இருக்கு. அதே போல் இந்த சமூகத்தில் உள்ள பொம்பளை பிள்ளைகளை அவதூறாக யார் கதைச்சாலும் அதை முடிச்சு தான் என்ற அடுத்த வேலை. அதே மாதிரி நான் தவறு செய்தாலும் அல்லது அப்படி அநாகரிகமான சம்பவங்களில் நான் செயற்பட்டால் என்ன முடிச்சு போட்டு நீங்கள் அடுத்த காரியத்தை தொடருங்க. இந்த முடிச்சு போட்டுன்னு நான் சொல்கிறது ஏதோ நீங்கள் நினைக்கிற முடிப்பு இல்லை. அவைக்கு ஒரு என்ன சொல்கிறது, அவைக்கு புரிகிற மொழியில் அதை சொல்லி சரி பண்ணி போட்டு போகணும். என்னென்னு சொன்னால், எங்களோட வீட்டுக்குள்ளே வந்து நான் பெற்ற மகளை நான் 18 ஆண்டுகளாக திருமணம் செய்து வாழ்கிற மனைவியை ஆபாசமாக நிர்வாணமாக நின்று வீடியோ போடுன்னு சொல்கிறதெல்லாம் கவனித்து போகிற அளவுக்கு பொறுமைசாலியோ ஒரு அடிப்படை நல்ல அமைதியானாலும் நான் கிடையாது. இருந்தாலும் உங்களை எல்லாரையும் நேசிக்கிறேன். இந்த விஷயங்கள் இனி கதைப்படாது. இப்ப நீங்கள் பதவிக்கு வரலாம். மனித துயரங்கள் எல்லாம் அடங்காத அருவருப்பான ஆசைகளிலிருந்தே புறப்படுகின்றன. ஆசைகள் எல்லாம் அறியாமையில் இருந்தே தோற்றம் கொள்கின்றன. ஆசையின் பிடியிலிருந்து மீட்சிப்படாத வரை சோகத்தின் சுமையிலிருந்தும் விடுபட முடியாது. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவிலையும் ஒரு முக்கியமான விடயம் பற்றி தான் பேச போகிறேன். அதாவது நாங்கள் வாக்களிக்கிற முறையும் இந்த மாகாண சபை தேர்தலை நாங்கள் எப்படி கையாளணும் என்றது சார்ந்து தான் பேச இருக்கிறேன். நிறைய பேருக்கு மண்டைக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கும், இன்னும் தேர்தலே அறிவிக்கப்பட இல்லையே, ஏன் இப்போ நம்ம இதையெல்லாம் பேசணும்னு சொல்லி. அதுக்கு பதில் என்னென்னா, நாங்கள் 17 வருஷமாக நிறைய விஷயத்தை கதைக்க தவறிட்டோம். இனியும் தாமதிக்காமல் நான் ஒன்றை நம்புறதப்போ இந்த வெள்ளம் பெற முன்னுக்கு அணைய கட்டணும் பண்ணிவிடும். நிச்சயமாக உறுதியாக எல்லாருக்கும் தெரியும், எந்த வழியிலையும் அது ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ அது கீழே உள்ள சுயேட்சைகளோ எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த கட்டமைப்புக்கு கீழே இந்த இலங்கை தீவுக்கு உள்ள இருக்கிற எந்த ஒரு அரசியல் அபிலாஷைகள் கொண்ட அரசியல் கட்சிகள், தலைமைகள், அமைப்புகளுக்கு இந்த மாகாண சபை தேர்தல்கள் சார்ந்த ஒரு தேவையும் இருக்கிறது. நாங்கள் வேலைக்கு கதைச்சதை சரி பண்ணிக்கொள்ளணும். ஒரு சிலர் குமுறுவினம் இப்படி ஏன் இப்போ கதைக்கணும், கருத்து கணிப்பு, கருத்து திணிப்பு அப்படி ஒன்றும் இல்லை. நாங்கள் சில விஷயங்களை கதைச்சு எங்களோட சின்ன பிள்ளைகளை, குறிப்பாக பின்னால் வர பிள்ளைகளை தயார்படுத்தணும். என்னென்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் 25 வருஷ தேர்தல் வரலாற்றை எடுத்து பாருங்கோ. உள்ளூராட்சி, ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல், இனிவரப்புற மாகாண சபை, இதுகள் எல்லாம் இந்த வாக்களிக்கிற எண்ணிக்கை மிக குறைவு. ஏற்கனவே சனம் குறைஞ்சு கொண்டு வருதுன்னு நாங்கள் ஒரு பக்கம் கத்தி கொண்டிருக்கிறோம். இன்னொரு பக்கம் இருக்கிறவையும் வாக்களிக்கிற இல்லை. இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் அநேகமான வாக்களிப்புகள் 65லேருந்து 70, 72 தாண்டையில். அப்போ உங்களுக்கு என்ன விளங்குதுன்னா, ஒரு 32லேருந்து ஒரு 30 வீதமான ஆக்கள், 30லேருந்து 35 வீதமான ஆக்கள் வாக்களிக்க போகிற இல்லை. இது கூட ஒரு
பிள்ளையானவர் வெல்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த விளக்கங்களுக்குள்ள போறதுக்கு முதல் நேற்றைய பதிவை பார்த்துட்டு ஒரு சிலர் ஒரு அன்பான கோவங்கள் இருக்கிறது. இப்போ இந்த வீட்டையும் என்ன தம்பி இதெல்லாம் பேச்சு இதுக்கோ நீ இதில் போனி என்று சொல்லி சில அன்பான கண்டிப்புகள் இருந்தது. சிலர் கொஞ்சம் வாழ்த்துக்களையும் சொல்லிச்சிடும். ஒரு சிலர் தம்பி நாங்கள் உங்களை பார்க்குறதே அல்லது பிள்ளைகளுக்கு காட்டுறதே வந்து உங்களோட நல்ல தமிழும் வார்த்தைகளும் ஒழுக்கமான பேச்சும் இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு வந்தவை. பலதரப்பட்ட கட்சிகளின் ஆதரவாளர்கள் தான் இவை எல்லாரும். ஒன்றை நான் சொல்லிக்கொள்கிறேன், ஏதாவது ஒரு விஷயம் நேற்று கதைச்சதில் உங்களுக்கு மனத்தாக்கத்தையோ அல்லது ஏதாவது ஏற்படுத்தியிருந்தால் மன்னிச்சுக்கொள்ளுங்க, சிறந்தாழ்ந்து அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒன்றை உறுதியாக நான் சொல்கிறேன், இந்த ஏழை எளிய மக்கள் அல்லது சாமானியர்கள் வர்ம கோட்டின் கீழ் உள்ளவர்கள் எங்களுக்கு அவை யாருன்னே தெரியாதவர்களை சும்மா எங்களோட வாய்க்கு வருதுன்னு கதைச்சிட்டு செல்லக்கூடாது. மற்றது யாரையும் குறைச்சி மதிப்பு கூடாது. இப்போ நான் நீங்கள் போடுற கருத்து விடாதான் எனக்கு உங்களை தெரியுது. தொலைபேசியில் கதைக்கிறீங்க, சில பேர் ஒரு சில வீடியோ கால் எல்லாம் என்ன வாழ்த்து சொல்ல வாரீங்கள். அப்போ இப்படித்தான் எனக்கு தெரியுது. ஆனால் நான் யாரையுமே நீங்கள் போடுற கருத்தை வச்சு நான் தீர்மானிக்கிறாது. இப்போ நேற்று ஒரு அம்மா கதைச்சா ஊரில் இருந்து முந்தின நாள் எனக்கு 2 ஒரு தரம் எடுத்திருந்தவன் என்னோட கதைக்கெல்லாம் போயிடுது. அப்போ நான் எடுக்கிறவையே கவனித்து வச்சு திருப்பி எடுக்கிற பழக்கம் ஒன்று இருக்கு. அவள் தன்னை பற்றி சொல்லும்போது தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளையில பேரை மட்டும் சொன்னால் எனக்கு புறாவை கதைக்கு தான் விளங்கிச்சுதாருன்னா ஒரு ஓய்வு பெற்ற ஒரு வைத்தியர் ஒரு ஆள். அவள் வந்து இந்த நீதிமன்றங்கள் ஊடான விசாரணைகளுக்கு இப்போ ஓய்வு பெற்றதுக்கு பிறகும் ஒரு சில பகுப்பாய்வுகளுக்கு அரசாங்கம் ஒரு சில இடங்களில் தனியார் நிறுவனங்களால் செய்யப்பட்ட ஆய்வுகளுக்கு கூட அவரை அழைத்து அவர்கிட்ட வந்து ஆலோசனைகள் பெற்று செய்கிறார்கள். அப்போ கல்வி தகமை எல்லார்டையும் இருக்குது. நாங்கள் வந்து கணிக்க தவறுகிறோம். மற்றது என்னென்ன செய்யணும்னு சொல்லி இங்கே நான் வாழ்கிற இந்த இடத்துல எல்லாம் நிறைய அண்ணன்மார் டாக்ஸி ஓடுறாங்க. சில பேர் எல்லாம் எனக்கு தெரிய 13-14 ஆண்டுகளாக பாரிய உதவி திட்டத்தை செய்யணும் வந்து கதைக்கிற இல்லை. இப்போ நான் நேற்று இந்த பதிவை போட்டு ஒரு சில விளக்கங்களை சொன்ன அப்புறம் தம்பி நாங்கள் உங்களுக்கு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் உனக்கு என்ன தேவை சொல்லு இப்படி செய்யலாம் அருமை வடிவா வெளிப்படைத்தன்மையாக செய்யன்னு சொல்லிக்கிறோம். ஆனால் பாதி பேர் தம்பி பேரை பாவிக்க வேண்டாம், தம்பி என்னன்னு சொல்ல வேண்டாம், நான் உனக்கு எப்போ என்ன தேவை என்றாலும் சொல்லு செய்கிறேன், அதை அந்த மக்களை போய் சேரட்டும், ஆனால் பேரை சொல்ல வேண்டாம். ஏன்னா அவன் பாட்டுக்கு பேசாமல் அமைதியாக இருக்க விரும்பினா ஒரு சில இடத்தை விமர்சிக்கப்படுவேன். நம்ம ஒரு சில இடங்களில் வந்து இப்போ ஒருத்தருக்கு செய்யலும் இன்னொருத்தருக்கு செய்ய இயலாமல் போகும். அப்போ இவர் அவருக்கு செய்வார் இவைக்கு செய்ய மாட்டார்ன்ற பிரச்சனைகள் குடும்ப சூழ்நிலைகள் சார்ந்தெல்லாம் இருக்குது. அப்போ அதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நம்ம கவனமாக செயற்படணும். இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், நிறைய பேர் நான் பதிவில் போட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு சிலர் அவைக்கு நல்ல புரிதல் இருக்குது, நீங்கள் அல்லது நாங்கள் என்று சொல்லிங்கன்னா புலம்பெயர் தேசங்களில் இருந்து கதைக்கலாம் என்று ஒன்றை நான் சொல்லிக்கொள்கிறேன். அது எல்லாருக்கும் பொருந்தாது எனது உறவுகளே. நான் வந்து எத்தனை முறை போகிறேன், நான் 2 குடியுரிமை வச்சிருக்கிறேன், என்ன செய்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரியும். இந்த பதிவுகளை ஆரம்பம் தொட்டு பார்க்குறவைக்கு தெரியும். நான் அந்த மண்ணோட வாழ்கிறாள் லண்டனில் வாழ்ந்தாலும் கணிசமான பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் அங்கே கழிக்கிறேன். அங்கே வந்து இப்போ சில பேர் வர்ம காரணமாகவும் சில பேர் தொழில் சார்ந்தும் இந்த சிரட்டையை கூட சேமித்து பெரிய எடைக்கெல்லாம் போட்டு விற்கணும். இது நாங்கள் போர்க்காலங்களில் கூட நாங்கள் செய்திருக்கிறோம். அப்போ அந்த சிரட்டை 1 கிலோ எவ்வளவு, சீனி, பருப்பு, அரிசி, மிளகு, மிளகாய், வெங்காயம், ஒரு 2 லிட்டர் தண்ணி போத்தலின் விலை, ஒரு கிரீம் சோடான்ற விலை, ஒரு சின்ன மிக்சர் பேக்கெட்டின் விலை, ஒரு சுவிங்கத்தின் விலை. இலங்கைக்குள்ள நீங்கள் எந்த பகுதியில் போய் ஒரு கடையில் நீங்கள் ஒரு பொருட்களை வாங்கிட்டு ஒரு 500 ரூபா 1000 ரூபா சில இடங்களில் 100 ரூபா கொடுத்தால் கூட இப்போ ஒரு 5 ரூபா அல்லது 10 ரூபா மீதி அவங்களுக்கு வரணும்னு சொன்னால் அதுக்கு பதிலாக என்ன தருவினம், இதெல்லாம் தெரியாமல் நான் கதைக்கல. எனக்கு புலத்தில் வாழ்ந்தாலும் களம் நல்லா தெரியும். சில பேருக்கு அது கசக்கும், சில பேர் அதை விளங்கி கொள்றேன் இல்லை. 2வது என்ற தம்பி தங்கைகளுக்கு என்னிலும் வயது குறைஞ்ச பிள்ளைகளுக்கு ஒன்று நான் உறுதியாக சொல்லிக்கொள்வேன், ஒரு சில இடங்களில் எங்களோட மனசுக்கு சில தலைமையில பிடிக்கும். சரி, அப்போ நாங்கள் விரும்புவோம் அவ வெல்லணும் என்று சொல்லி. மற்றது நாங்கள் இணையங்களில் நாங்கள் ஒரு விஷயத்தை தேடிக்க அது சார்ந்துதான் எங்களை நோக்கி அந்த ரெக்கமெண்டேஷன் பரிந்துரைகள் வரும். அப்போ அப்படி நாங்கள் பார்க்க ஓஹோ நான் விரும்புகிற இந்த தலைமைக்கு ஆதரவு இருக்குது, கடுமையாக இருக்குது என்று வேற ஒரு அபிப்பிராயத்துக்கு வருவோம். ஆனால் களத்தை நாங்கள் புரியாத வரைக்கும் அதே தலைமையை எதிர்க்கிற 2 வீடியோ போட்டிங்கன்னு சொன்னால் இந்த சமூக வலைத்தளங்கள் உங்களுக்கு அது சார்ந்த விடயங்களை தான் கடத்தும். அப்போ ஓரளவு தீர்க்கமாக யோசிக்கக்கூடியவை அதை பகுத்து ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க, மற்றவை வந்து அப்படியே தொடர்ந்து கொண்டு போகணும். இதால் என்ன நடக்கும்னு சொன்னால் களம் வேறையாக இருக்கும், எங்களோட விருப்பங்கள் வேறையாக இருக்கும். சில இடங்களில் எங்களோட விருப்பத்துக்கு மாற நடக்க வந்து கொஞ்சம் மனவேதனை அடையும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள், இதையும் நான் நடுநிலையாக தான் பதிவுகள் போடுறேன். நான் செந்தமிழன் என்ற ஒன்று அவரை புகழ்ந்துட்டுதுன்னு சொல்லி எல்லாம் இங்கே தொடங்குவேன் கொஞ்சம் பேர். செந்தமிழன் என்பது அவருடைய தந்தையாற்ற பெயர். இதை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். புலம்பெயர் தேசங்களையும் தாயக பிரதேசங்களையும் என்றால் பல்வேறு துறையிலெல்லாம் பட்டமெல்லாம் விட்டவங்களை அவரை வாழ்த்தி இந்த தேர்தலுக்கு முதல் பெரிய பட்டமெல்லாம் ஏற்றினவங்க
அந்த மண்ணில தான் நானும் நிறைய காலம் வளர்ந்திருக்கிறேன். அப்ப நிறைய பேருக்கு ஒரு விருப்பம் இருந்தது, அவர் எப்படியாவது வென்றுவாருன்னு. அது ஏனென்று சொன்னால், இப்ப அவர் பேசுற அரசியல், இந்த மாதிரி விஷயங்கள். அப்ப தொடர்ந்து நாங்கள் போகைக்கு மனசு என்ன நினைக்கும் என்றால், சரி வெற்றி உறுதி. நிறைய கால உழைப்ப போட்டிருக்கணும்ன்ட்டு. அதே நேரம் அவரை கடுமையா விமர்சிக்கிறவையும் எங்களோட தமிழ் சமூகத்திலேருந்து ஊர்லயும், வெளியிலயும் இருக்கணும். நிறைய இப்ப மனுஷரா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கு. நாங்கள் எல்லாற்ற பார்வையும் உள்ளே எடுத்து அலசி ஆராய்ஞ்சு தான் பயணிக்கணும். அப்ப எங்க பிழைச்ச குறிப்பா அந்த காரைக்குடியில நிற்கிறார் என்று சொல்லிக்க ஒரு கட்சியின் தலைமை ஒரு இடத்தை நிக்க அதுக்கான அந்த ஒரு பார்வையும் எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இருந்தது. ஆனால் அந்த தேர்தல் முடிவு வேற மாதிரி இருந்தது. காரணம் என்னன்னா, இங்க களத்தை கதைக்கிறதுக்கு ஆட்கள் குறைவு. இப்ப அவர் சொல்ற அரசியலை நீங்கள் ஒரு தனி மனிதரா அவரை விமர்சிக்கணும், வாழ்த்துக்கணும். இந்த ரெண்டையும் ஒரு கரையா வச்சுட்டு அவர் பேசுற அரசியல் ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட அரசியல். நாங்கள் இப்ப கேலி பண்ணினாலும் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு விடயத்தை நாங்கள் செய்யறதுக்கு முதல் இன்று அந்த முயற்சியை தொடங்கணும். அது நல்ல தலைமைகள் வரைக்கும் சாத்தியப்படும். உதாரணத்துக்கு இந்த நிலம் எங்களோட பூர்வீக நிலம் ராணுவ கட்டுப்பாட்டுக்கு இன்னும் உயர் பாதுகாப்பு வலயத்துக்கு வச்சுக்கொண்டு விடாமல் எங்களை இன்னும் போராட வச்சு கொண்டிருக்கணும். குறிப்பா பலாலிமாய் பிரதேசங்கள்ல ஆங்காங்கே ஒரு சில இடங்களை விட்டு அப்படி வரையினம். நான் நம்புறேன் இந்த ஒரு மலிவான ஒரு அரசியல் ஒன்று நடக்கும் மாகாண சபை தேர்தலுக்கு முன்னுக்கு. இன்னும் குறிப்பா நீங்க வேணுமெண்டா கூட்டி கழிச்சு வகுத்து பெருக்கி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு சாமானியனா சொல்றேன், நான் ஒரு சிலரோட உரையாடுவது வழக்கம். அரசியல் கட்சிகள் இதுகளுக்கெல்லாம் வெளியில அபிலாசைகள், தனிநபர் விருப்பங்களுக்கு வெளியில எல்லா கட்சி உறுப்பினர்கள் தலைமைகளோடு கூட எனக்கு உரையாட பிடிக்கும். கதைப்பேன், பேசுவேன். அப்ப நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்வேன். எனக்கு புரிகிறது ஒன்றுதான், இந்த மாகாண சபை அறிவிக்கிறதுக்கு முன்னுக்கு நிறைய விடயங்கள் நடைபெறும் அந்த மண்ணில. நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். எங்களோட இலங்கை அரசியல் எப்ப இப்படித்தான் இருந்தது. மாறினால் மகிழ்ச்சி. ஆனா நான் நினைக்கல இந்த விஷயங்கள மாற்றம் வரும் என்று. இந்த பயங்கரவாத தடை சட்டம் அவை இப்ப அதை நீக்கிறதுக்கு அதுக்கு மாற்று சட்டம் ரீதியான பலத்த ஆலோசனைகள், விவாதங்கள், இந்த நீதிபதிகள், பெருத்த சட்ட வல்லுநர்கள் ஊடான பார்வையெல்லாம் போய் கொண்டிருக்கு. நான் நினைக்கிறேன் முதல் கட்ட அந்த பணிகள் நிறைவு அடைஞ்சு அதை சட்ட அமுலாக்கத்துக்கு எப்படி செய்கிறேன் என்று பார்த்து கொண்டிருக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் அறிகிறேன். அதை நீ உங்களுக்கு விளங்கும், அதை நீ பாராளுமன்றத்தில் கொண்டு அதை அமுலாக்கி அப்படி கொஞ்சம் காலம் ஓடும் அதில். ஆனால் ஒன்று உறுதியா தெரியும், நாளை ஒருவேளை இப்ப அறிவிக்கணும் வைங்க, இன்று முதல் பயங்கரவாத தடை சட்டம் நீக்குவதற்கான மசோதா பாராளுமன்றத்தில் கையளிக்கப்பட்டது. அதுக்கான அந்த அறிக்கையோ அதுக்கான திட்டமோ இதுல இருந்து வாக்கெடுப்போ அல்லது எப்படி அதை செய்ய நினைக்கணுமோ அது இதென்று சொல்லி. அப்ப தலைப்புகள் எப்படி வரும் என்றால், நீக்கப்பட்டது பயங்கரவாத தடை சட்டம், மாறியது வரலாறு, இப்படியெல்லாம் தலைப்புகள் வரும். இந்த தலைப்பு அடுத்த நாள் மாகாண சபை தேர்தலுக்கான திகதியோ அல்லது எப்ப எந்த மாதம் என்றதாவது அறிவிக்கப்படும் அல்லது அரசியல் புரசலாக பேசப்படும். ஒரு சில அரசியல்வாதிகள் வெளிப்படையாக அந்த மாதத்தையோ அல்லது திகதியையோ அல்லது இந்த காலப்பகுதி நடக்கும் என்று சொல்வார்கள். இன்னொன்று நடக்கும், இந்த அறிவித்தல் பாரதத்துக்கு இன்னும் ஒரு கிழமைக்கு முதல் இப்ப போராடுகிற கிளிநொச்சியில சினம் போராடுது, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறையில் சில நிலப்பிரதேசங்களில் போராட்டம் நடக்குது. இன்னும் என்ற தாய் நிலமான பலாலியில் கடும் போராட்டங்கள் நடக்குது. இது சார்ந்த ஒரு சில நிலங்களும் விடுவிக்கப்படும். ஒரு சாமானியனாக ஒரு 38 வயது கிட்டமிட்ட நிரம்பக்கூடிய ஒருவனாக நான் கற்றது, நான் படித்தது, இந்த 16 ஆண்டுகள் போரில் வளர்ந்த ஒரு சிறுவனாக உணர்ந்தது, தினந்தோறும் தேசத்துக்கு செல்வதால் நான் நினைக்கிறேன் வருஷத்துக்கு 2 தரம் போறதால நான் கற்ற விஷயங்கள் இந்த மலிவான அரசியல்கள். அப்ப 2-3 விஷயம் நடக்கும் இந்த மாகாண சபை தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முதலில். அதாவது நிலம் விடுவிக்கிறது, இல்லை என்று சொன்னால் பயங்கரவாத தடை சட்டத்தின் அந்த பிரச்சனைகள் நடக்கும். இப்படி சில மாற்றங்களோடு தான் அந்த தேர்தல் அறிவிக்கப்படும். ஆனால் அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு கொஞ்ச காலம் இருக்குமே, இனி ஒரு 5-6 மாசம் இடைவெளிகள் இருக்கும். அப்ப இந்த காலத்தை அவ தயார்படுத்துறதுக்காக பாவித்துக் கொள்வார்கள். அப்ப நாங்கள் துல்லியமா வாக்களிச்சு, நான் அப்ப ஒரு விடயத்துல தெளிவா இருக்கிறேன், கசப்பா இருந்தாலும் எங்களோட சூழலை ஏற்றுக்கொள்ளணும். தமிழற்ற இன்றைய நிலைமை குறிப்பாக 2009க்கு பிறகு தருவதில் எதை சிறப்பாக எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் எளிய முறையில் சொல்லணும்னா சில பேர் கேட்க விரும்ப மாட்டீர்கள், ஆனால் தருவதை பெற்றுக்கொள்வதுதான் ஒரு வழியா இருக்கிறது. அது சிங்கள மக்களுக்கு எங்களோட வலிவேதனைகளை கடத்தணும், அவை எங்களை எப்படி நினைக்கிறார்கள், எப்படி கவனிக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு இஞ்சால அவை என்ற மனநிலை இஞ்சா கடத்தணும். எனக்கு தெரிய நிறைய கடந்த 10 ஆண்டுகளாக குறிப்பாக இந்த கத்தோலிக்க திருச்சபை ஊடாகவும் ஒரு சில பௌத்த மதத்தை தழுவிய சில தொண்டு நிறுவனங்கள் ஊடாகவும் அங்கே இந்த ஆக்களை இங்கே கொண்டாடுறது, இங்கே இருந்து கொண்டு போகிறது, குடும்பங்களில் 2-3 நாளாவே இருந்து உபசரிக்கிறது ஒரு 10 ஆண்டுகளாக மிக வேகமாக நடக்கிறது. இன்னும் பலாலியிலாம் நிறைய குடும்பங்களை கொண்டு அவை எப்படி வாழினம் இருக்கணும் என்று சொல்லி எல்லாம் காட்டி கொண்டு போகணும். இங்கே இருந்து சனம் போய் அங்கே தங்கி நின்றுட்டு வர்றது இது ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே நடக்குது. அந்த மாதிரி ஒரு விடயங்களை தான் நானும் யூடியூப்ல எடுத்து செய்தது. அது மிக முக்கியம். நாங்கள் எவ்வளவு
பேசிக்கொண்டாலும் இந்த புரிதலூடாக இப்போ ஒருவேளை இப்போ இதில் ஒரு குழப்பம் இருக்கு. நிறைய பேர் புரிஞ்சு கொள்றது அவங்கள இப்படி உள்ள கொண்டு வந்து அப்படி இப்படி செய்தால் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுமோ இல்லையோன்றதுல இப்போ நான் சொல்கிறேன், நாங்கள் தெளிவாக எங்களோட அரசியல்வாதிகள் தெளிவாக எங்களோட கட்டமைப்புகள் தெளிவாக இருந்து சில இடங்களில் கடும் போராட்டம் தேவை. அது எப்போ தேவைன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க முதல் அதைத்தான் சொல்கிறது, இந்த ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கிறேன்னு சொல்லி சில பேர் அதை வேறு மாதிரியும் பாவிப்பிடும். ஆனால் அந்த இடங்களில் வந்து இப்போ குறிப்பாக அர்ஜுனா ராமநாதன் இவர் போன்றவை இந்த அரசியல் வேகமாக சத்தமாக பேசணும். அதே விடயங்களை இன்னொரு பக்கமாக கண்ணியமாக ஒழுக்கமாக கடத்தவும் செய்யணும். அப்போ அந்த அந்த சமூக உணர்வுகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளைக்கு அந்த இலக்க குணம் மனுஷர்கிட்ட இருக்குது, தமிழர்கிட்ட அதிகமாக இருக்குது. நான் பயணிச்சளவில் சிங்கள சாமானிய மக்கள்கிட்ட நிறையவே அது இருக்குது. நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கிராமத்துக்கு போய் சில டைம் பேக்கில் ஒன்று இந்த மரக்கறி எல்லாம் தெரிவிறேன். என்ன சிக்கிறேன்னா நான் போக்குவரத்தில் இருக்கிறதால குரணைக்காதைங்கன்னு சொல்லிட்டு வர்றது. ஏன்னா அதை கொண்டு திரியல. அது இப்போ அங்கே அந்த வெப்பமும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ வாகனங்களுக்கு இருக்கைக்கு பலதா போகணுமென்றதுக்கான பழங்கள் எல்லாம் தர முயற்சிப்பினேன். அப்போ ஒருவேளை இப்போ பகைச்சு நின்றவன் கூட, அதாவது இராணுவத்துக்கும் எங்களுக்கும் சர்வாதிகாரிகளுக்கும் எங்களுக்கு தான் போர் ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கும் நாளைக்கும் மனநிலையாது தான். நாங்கள் ஆயுத ரீதியாகவோ அல்லது சண்டை பிடிக்கவோ போகிறதில்லை. ஆனால் ஒரு சில விஷயத்தை தமிழர்கள் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் மற்ற பக்கம் மக்களோடு நாங்கள் ஒரு நாளும் கோவிச்சதில்லை. அவையோட நெருங்கி பழகி எங்களுடைய உணர்வுகளை கடத்தி அவை இந்த பிரச்சனையை உள்வாங்கி தொழில் ரீதியாக நகரணும். நாங்கள் வந்து பெரும் பெரும் தொழில்களை தொடங்கி அதை இலங்கை முழுவதும் விஸ்தரித்து, அதாவது பரப்பி ஒரு தமிழற்ற ஆதிக்கத்தில் நிறைய நிறுவனங்களை கொண்டுற பட்சத்திலேயும் நிறைய மக்கள் நன்மதிப்பு பெறலாம், எங்களை உணர்வுகளை கடத்தலாம், நாங்கள் எல்லாரையும் சமமாக நடத்துகிறோம்ன்றதை கடத்தி பேச்சுக்கள் மூலமாக கூட சில உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம். சில பேர் நினைப்பிடம் கெஞ்சி பெற இயலாது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்க இல்லையோ 2009க்கு பிறகு களம் வேறு, சரியோ, இதை உணர்ந்து நடக்கணும். ஆனால் அதுக்காண்டி எங்களோட சுயமரியாதையை விடுறதுக்கான எந்த ஒரு தேவைப்பாடும் யாருக்கும் இருக்க தேவையில்லை. அப்போ இந்த வாக்களிக்கிறது வரைக்கும் தயவு செய்து நாங்கள் எத்தனையோ இடங்களில் போய் காத்திருக்கிறோம். சினிமா தியேட்டர்களில், திரையரங்குகளில், கோயில் வாசல்களில், வேறு எங்கள் களியாட்டு கூட்டங்களில், சாமத்திய வீடுகளில், கல்யாண வீடுகளில், இப்படி எல்லா இடமும் காத்திருக்க தெரிஞ்ச சமூகத்துக்கு, நேரங்களை செலவிட தெரிஞ்ச சமூகத்துக்கு ஒரு 5 வருஷத்துலையோ ஒரு 5 வருஷத்துல 3-4 தேர்தல் வரும். என்ன அதுகளில் போய் நீங்கள் வாக்களிக்கும். உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கல தயவு செய்து ஒரு கொஞ்சம் நேரத்தை எடுத்து வாக்களிங்க. உங்களோட வாக்கு இருக்கும்னு உறுதிப்படுத்துங்க. வேறு புலம்பெயர் தேசங்களில் இருக்கிறவை வந்து உரிமை எடுத்து இந்த ரெட்டக்குடி உரிமையில பாவிச்சு எங்கெங்கே வாக்களிக்கலாம், என்னத்தை செய்யலாம்னு சொல்லியும் கவனிக்கணும். அதே நேரம் இந்த மாகாண சபை தேர்தல் வரைக்கும் சில உருட்டல்கள் நடக்கும். அதை இப்போவே ஆரம்பிச்சுட்டு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லவே இல்லை, நான் உங்களுக்கு சொல்கிறேன். மின்னுறதெல்லாம் பொண்ணு இல்லைன்னா. அப்போ சில பேர் சொல்லுவினோம், ஒரு தொழிலதிபர் வர போகிறார், புதுசாக ஒருத்தர் ரங்க போகிறார், பிடிக்க போகிறாருன்னெல்லாம் கதைப்பினா ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். இப்போ எனக்கு ரெட்ட குடியுரிமை இருக்குது. இலங்கை சட்டத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் நாளைக்கு அரசியலுக்கு வர விரும்பினால் நான் என்ன செய்யணும்டா, இலங்கை சட்டம், அதாவது இலங்கை தேர்தல் சட்டம் என்ன சொல்லுதுண்டா, எந்த குடியுரிமையை நான் துறக்கணும். இப்போ நான் லண்டனில் குடியுரிமை இருக்குது, தாயகத்திலேயும் குடியுரிமை இருக்குது, ரெட்ட குடியுரிமை. அப்போ நான் லண்டன் குடியுரிமை, அதாவது லண்டன் பாஸ்போர்ட்டை எழுதி கொடுத்துட்டு எனக்கு வேண்டாம்னு சொல்லி போட்டு தான் அங்கே போய் தேர்தலை சந்திக்கணும், அங்கே வாழணும். அப்போ பெரும் பெரும் தொழில் முதலாளிகள் வந்து இப்போ நான் ஒரு 1000 கோடி, 2000 கோடி, 500 கோடி இந்த மாதிரி அல்லது 3000 கோடி இவ்வளோ பெரிய சொத்து மதிப்புகளை சில இடங்களில் டொலர்ஸ் கணக்கில் போட்டு ஒரு முதலீடு அந்த இடத்துல செய்து வருமானத்தை எடுத்து அது என்ன விதத்திலையும் நீங்கள் பார்க்கலாம். சில அரசியல்வாதிகள் அதை மக்கள் சேவையாக செய்வினம், சில அரசியல்வாதிகள் மக்கள் தேவையாக செய்வினம். அரசியல்வாதிகளை போல தான் இந்த தொழிலதிபர்களும். அப்போ இவ்வளவு கோடிகளை ஒரு முதலீடு செய்து ஒரு தொழிலை நடத்துகிறவ அது பல காரணங்களுக்கான. சில பேர் உண்மைக்கு நினைக்கலாம், நான் அந்த மண்ணில் உள்ள பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், எந்த முதலீட்டை அந்த மண்ணுக்கு கொண்டே சேர்க்கணும். ஏன்னா அந்த மண்ணிலேருந்து புறப்படுற பணத்தில் இவ லாபத்தை பார்த்தாலும் அதால் கிடைக்கிற பெரும் வரி வருமானங்கள் அந்த மண் சார்ந்து செல்லும், வேலை வாய்ப்புகள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இவைக்குள்ள பெரிய ஆபத்து, இவை யாருமே இலகுவில் தங்களோட குடியுரிமையை துறக்க மாட்டோம். ஒரு நாட்டில் துறந்து போட்டு முழுக்க இல்லாமல் என்ற தாய் நிலம் மட்டும் போய் இருக்க மாட்டோம். ஏன்னா இவ 20 வருஷம் 25 வருஷமே வேறு நாடுகளில் வாழ்ந்து பழக்கப்பட்டார்கள், அங்கே பிள்ளைகளை பெற்றவை. இப்போ நிறைய சிக்கல் அதை சுற்றி இருக்கு. அப்போ யாராவது உங்களுக்கு வந்து சொல்லிச்சு நம்ம அவர் வெளிநாட்டிலேருந்து வந்து நிற்க போகிறார் என்று சொன்னால் அதை நம்ப வேண்டாம். இப்போ இன்னும் உதாரணமாக சொல்கிறேன், ஒவ்வொரு நாடும் தனக்குரிய சட்டத்திட்டங்களை வச்சிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உலக பணக்காரர் இன்றைக்கு யாருன்னு கேட்டால் சொல்லுவீங்க. மூத்தவைக்கு இது அழகாக தெரியும், என்னிலும் வயது குறைந்து எனது தம்பி தங்கைகள் வந்து நீங்கள் எங்கே வாழ்ந்தாலும் இதை கவனிச்சு கொள்ளணும். ஏற்கனவே தெரிஞ்சவர்கள் சரி ஏதோ சொல்கிறேன்னு எடுத்துக்கொள்ளுங்க, தெரியாதவை கற்றலாக எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ உலக பணக்காரர் யாருன்னு நான் கேட்டாலோ இல்லை யாரும் கேட்டால் நீங்கள் எல்லாரும் சொல்லுவீர்கள், தெரியாத தெரிஞ்சு கொள்ளுங்க. வந்து மாஸ்க், எலான் மாஸ்க் அவரை சொல்லுவோம். இவற்றை சொத்து மதிப்பு கால்குலேட்டர்லேயும் கணக்கு பண்ண இல்லாத அளவுக்கு விரிஞ்சு செல்கிறது. சரியா, இவர் அமெரிக்க தேசத்தின் குடியுரிமை பெற்றவர். அதே மாதிரி இன்னொரு தேசத்திலேயும் அவருக்கு குடியுரிமை இருக்குது. அமெரிக்க சட்டத்திட்டம் என்ன சொல்லுதுன்றா, ஒரு ஜனாதிபதி தேர்தல், அதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதியாக அங்கே வாரத்துக்கு
அந்த நாட்டுல பிறந்தவராக இருக்கும். எலான் மஸ்க் கிட்ட இவ்வளவு காசு பணம் இருந்தும் அவரால் தேர்தலில் அங்கே நிற்க இயலாது. இடையில எல்லாம் நீங்கள் அந்த சர்ச்சை அறிஞ்சிருப்பீர்கள். டொனால்ட் ட்ரம்புக்கும் அவருக்கும் இடையில ஒரு காலம் ஆதரிச்சார், தூக்கி பிடிச்சி பெருசாலாம் கொண்டாடினோரால் ஒரு சில டொனால்ட் ட்ரம்பின் ஆதரவாளர்களுக்கு $1 மில்லியன் பெருசாக கூட கொடுத்தார் ஆதரவை. அந்த நீங்கள் இத்தனை பேர்ட்ட ஆதரவை அவருக்காண்டி சேர்த்தாருன்னு சொல்லி. அதே எலான் மஸ்க் தான் ஒரு கட்சியை தொடங்க போறேன் அல்லது அதுக்கு பின்னுக்கு ஆதரவு அளிக்க போறேன் என்று எல்லாம் ஆரம்பிச்சார். திரும்ப அந்த கதையை விட்டுட்டு இப்ப திரும்ப ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிறார். அப்ப சட்டத்திட்டங்களை விளங்கிக் கொள்ளணும். எல்லா இடத்தையும் காசை வச்சு விளையாடலாம். அப்ப மக்களோட மனசை வெண்டவ மட்டும் நிலைச்ச வரலாறுகள் தான் எங்களோட மண்ணில் இருக்குது. அப்ப இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கற்றுக்கொள்ளணும், புத்தகங்களை படிக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் புத்தகம், இந்த இணைய தேடல், இந்த ஜெமினாய், ஸ்ரீ இந்த மாதிரி அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த செயற்கை நுண்ணறிவு, இதுகளுக்கு வெளியில போய் மூத்த ஆக்களோட கதை எங்களோட மண்ணில் அது பேட்டன்சிக்கல். இப்போ எனக்கே 37 வயசு, மார்கழி மாதம் வந்தால் 38. நான் மார்கழி மாதம் 24ஆம் தேதி பிறந்தாள். சில பேர்லாம் இப்போ ஃபோனில் எடுத்து தம்பி உங்களோட நம்பர் என்ன என்று சொல்லி எல்லாம் கேட்குறீங்களேண்ணா. அப்போ அதுக்காண்டி சொல்கிறேன், எனக்கு அதுகளில் நம்பிக்கை இல்லை. அப்போ நாங்கள் எங்களோட சுய கற்றல பெரியாக்களோட கதை கேட்க என்னென்னு சொன்னால் அவைன்ற அறிவை நான் பெற்றுக்கொள்வேன். இப்போ நாங்கள் பலாலி பிரதேசங்களில் போய்க்கு உங்களுக்கு இந்த அதாவது எங்களோட போராட்டத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நிறைய அமைப்புகள் தொடங்கின இடமே இந்த வல்வெடுத்துறை தொடங்கி பலாலி வரைக்கும் இடையில பெரிய பெரிய அமைப்புகள், பெரிய பெரிய சித்தாந்தங்கள். அப்போ எங்களோட அப்பாவே இந்த வயசில் உள்ளவை எல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லுவேன். இதை நீங்கள் கூகுளில் தேடி எல்லாம் கண்டுபிடிக்க மாட்டீங்க. அந்த தகவலை வச்சுக்கொண்டு இன்னும் ஒரு 100 பேர்கிட்ட விசாரிக்கும் போது ஓரளவு உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அப்போ சும்மா அவைக்கு தெரியாது அப்படி இப்படியெல்லாம் சொல்லிடாது. எங்களோட வகுப்பாசிரியராக இருந்தவர், மரியாதைக்குரிய பொன்னரசி ஆசிரியர் அவர்கள், எனக்கு வகுப்பாசிரியராக இருந்தவர், அவள் ஒரு விஷயத்தை சொல்லுவா. எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, நான் இப்போ இந்த இன்டர்நெட்டுகளில் சும்மா அந்த பகுதி வீடியோகள், இந்த மதுரமுத்து இந்த வீடியோவில் பார்க்க இப்போ அவங்க கூட அதை கதைக்கும் போது தான் விளங்கி கொண்டு இது உலக அளவில் தமிழர் மத்தியில் பேசப்படுதுன்னு சொல்லி அவள் அடிக்கடி சொல்லுவா. என்னன்னு சொன்னால், ஒரு முதியவர் ஒரு பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு பக்கத்து ஒரு படியன் ஒரு ஏஎலோ அந்த மாதிரியோ யூனிவர்சிட்டி போகிறாள் என்று வச்சுக்கொள்ளுங்க, பல்கலைக்கழகத்துக்கு போகிறாள், ஒரு பக்கத்தில் நிற்கிறார். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை அவர் கதைக்கிறார். அப்போ இந்த இளைஞர்களுக்குள்ள கதை வர்றதை இந்த ஐயா செவியம் எடுக்கிறார். அப்போ அவர் அதை சார்ந்து கேட்க இந்த படியல் ஒருத்தர் சொல்கிறாராம், ஐயா இது சொன்னால் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லி. அப்போ அந்த ஐயா திரும்ப இவரை இந்த பிள்ளைகளை கேட்குறாராம், தம்பி இங்கே வாங்க, நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, இவ நாங்கள் படிக்கிறோம் ஐயா, அல்லது பல்கலைக்கழகம் போகிறோம் என்று சொல்லி அவர் சொன்னாராம், தம்பி நீ இதுவரைக்கும் படித்ததும் இப்போ படிக்கிறதும் இனி படிக்க போகிறதும் எதுக்குன்னு சொன்னால், என்ன மாதிரி படிப்பறிவு கல்வி அறிவு இல்லாதவைக்கும் புரியும்படி நீ விஷயங்களை சொல்கிறதுக்கு தானேன்னு சொல்லிவிட்டு அவர் கடந்து போயிட்டாருன்னு சொல்லி. இவ்வளவு தான் நான் சொல்கிறது. அப்போ எங்களை கற்றலை இதாண்டி கொண்டு நாங்கள் யாரையும் கணிக்காமல் நீ படித்தவனையோ அவன் படித்தவனோ என்ன, நான் போடுற உடையிலையும் நான் கதைக்கிற வசனத்திலையும் எந்த முகத்திலையும் நீ நான் என்ன படித்தேன் அல்லது என்ன படிக்கையில் எந்த பண்பு என்ன நான் என்ன செய்கிறேன்னு கணிக்கிறாது. என்ற அன்பான வேண்டுகோள், என்ற உறவுகளுக்கு வெளியில் வாங்கோ, வாக்களியுங்கோ, அரசியலை கூர்ந்து கவனிச்சு தனி மனித விருப்பு வெறுப்புகளுக்கு வெளியில் நீங்கள் வாக்களை செலுத்தணும். இன்னும் குறிப்பாக தயார்படுத்தல், வேலைக்கே தயார்படுத்தி தண்டோணும். 2வது ஊழல் மிக முக்கியமானது. நாங்கள் அழிஞ்ச இடமும் அதுதான். இந்த 2-3 விஷயம், ஊழல், இனப்பிரச்சனை, மற்றது இந்த பிரதேசவாதம், தேசியவாதம், பிரிவினவாதம். இந்த அரசியல்வாதிகளுக்கு இதெல்லாம் கைதேர்ந்த ஒரு பெருங்கலையல். அப்போ இதை புரிஞ்சு கொண்டு நாங்கள் செயற்படணும். இன்னொரு அன்பான ஆக்கப்பூர்வமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நான் சொல்லிவிட்டு போவேன், உன் தோளை தட்டி போவேன், வாழ்வின் அடி மாற்றம் நான் கண்டா பின்னி கட்டம் வந்து நின்ற சொல்வேன், என் மாயை தன்னை கொள்வேன், குள்ள நரி கூட்டம் அது என்று முன்னில் நோட்டம். இங்கு வாழ்ந்து நீயும் காட்டு, அதை தூர நீயும் ஓட்டு, வாழ்ந்து காட்டி வீடு, ஊரின் வாய்கள் ஊடி வீடு, நிலம் காற்றல் வானம் எங்கும் நிம்மதியை காணு. நான் சொல்லி விட்டே போவேன், உன் தோளை தட்டி போவேன். அடிமல் அடி பட்டு பொடிய பட்டு புதிதாய் உரு பெட்டு தெளிவ நடை போடு கட்டு எவருக்கும் கை கட்டு விதிய விலங்கிட்டு உடனே சரி கட்டு. பட்டு பொடிய பட்டு புதிதாய் உரு பெட்டு தெளிவ நடை போடு கட்டு எவருக்கும் கை கட்டு விதிய விலங்கிட்டு உடனே சரி கட்டு.